ஃபீடிங் டைம்ல வந்து சில மதர்ஸ்க்கு வந்து ஓவரா ஃப்ளோ இருக்கும். அதனால ட்ரெஸ் எல்லாம் வந்துமே ஈரமாயிடும், ஃபுல்லா மில்க் ஆயிடும். அந்த டைம்ல வந்து அவங்க பிரேசியருக்குள்ள வந்து இந்த பேட் வச்சுட்டாங்கன்னா இந்த பேட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இது வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து மார்க்ஸ் விழும், சிலருக்கு காயமே ஆயிடும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது நான் வியர் பண்ணா ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்றவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி சில பேருக்கு வந்துட்டு ஹெவியா பேட் போட பிடிக்காது, பேடட் பிராஸ் யூஸ் பண்ண பிடிக்காது. பட் ஆனா தின்னான பிராஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நிப்பிள் தெரியும் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வேற இருக்கும். ஸோ அதுக்கு எதனா இருக்கா? ஸோ இங்க வந்துட்டு நிறைய ப்ரா ஆக்சசரிஸ் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் ரொம்ப ஈகரா இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்போ நம்ம ஃபீடிங் ப்ரா போடணும் இல்லைங்களா, இது பேட்ஸ். ஃபீடிங் டைம்ல வந்து சில மதர்ஸ்க்கு வந்து ஓவரா ஃப்ளோ இருக்கும். அதனால ட்ரெஸ் எல்லாம் வந்துமே ஈரமாயிடும், ஃபுல்லா மில்க் ஆயிடும். அந்த டைம்ல வந்து அவங்க பிரேசியருக்குள்ள வந்து இந்த பேட் வச்சுட்டாங்கன்னா இந்த பேட் வந்து அப்சர்வ் பண்ணிடும் எல்லாத்தையும். ஓகே, சோ இது வந்து அந்த பிராக்குள்ள வச்சுக்கணும். ஆமா, ஓகே. அந்த ஓவர்ஃப்ளோ டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம இத ரியூவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் 20 rupees. ஆமா. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஐட்டம் இது வந்து ஸ்ட்ராப் பேக் ஹுக் எக்ஸ்டெண்டர். சிலருக்கு வந்து பிரேசியர் சைஸ் வந்து கப் சைஸ் வந்து கரெக்டா இருக்கும், அடுத்த சைஸ் போனா கூட வேஸ்ட் பேண்ட் சைஸ் மாறிடலாம், கப் சைஸும் ரொம்ப பெருசாயிடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ 36 சைஸ் பட் எனக்கு 38 என்னோட வெயிட் சைஸ் வருது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராப் வந்து எக்ஸ்டெண்டட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதோட பிரேசியரோட பேக் ஹூக்ல இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணா அவங்களுக்கு சைஸ் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே, ஜஸ்ட் இந்த ஹூக்கு அந்த இதோட அட்டாச் பண்ணிட்டா போதும். ஆமா, இது வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து மார்க்ஸ் விழும், சிலருக்கு காயமே ஆயிடும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது நான் வியர் பண்ணா ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்றவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அங்க அந்த ஸ்ட்ராப்குள்ள இதை இன்சர்ட் பண்ணிட்டு அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது, காயமும் ஆகாது அவங்களுக்கு. ஓகே, இது ஸ்கின்னோட அப்படியே ஸ்டிக் ஆயிக்கும். ஆமா, ஸ்டிக் ஆயிடும். ஓகே, சிலிகான் மெட்டீரியல். ஆமா, ஜஸ்ட் 155 தான். ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இது லேசர் பிராக். நம்ம டேங்க் டாப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்ப நமக்கு வந்து இந்த சைடு வந்து நார்மல் பிரேசியர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராப் லைன்ஸ் வந்து தனியா தெரியும். ஓகே, சோ அப்ப வந்து இதை வச்சு நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிட்டோம்னா நம்ம மிட்ல கனெக்ட் ஆயிடும். ஆமா, சம்டைம்ஸ் ஸ்ட்ராப் ரொம்ப லூஸ் ஆனா கூட கீழே வரும். ஆமா, சோ அதுக்கெல்லாம் ஓகே, இதுவுமே ஜஸ்ட் 15 rupees தான். இது இன்விசிபிள் ஸ்ட்ராப். சோ மேல வந்து நெட் இருக்கிற மாதிரி ஸ்கின் ஷோவிங்கா இருக்கிற ட்ரெஸ்க்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுலயுமே நம்ம கிட்ட சைஸ் இருக்கும். இது வந்து நமக்கு ப்ராட், சிலர் வந்து எனக்கு தின் ஸ்ட்ராப் வேணாம் எனக்கு ப்ராடா வேணும்ன்றவங்க இதை வாங்கிப்பாங்க. நார்மலா தின்னாவும் இருக்கு. சோ இப்ப நீங்க முன்னாடியே காட்டின அந்த ப்ரால இருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே அக்கா, இன்விசிபிள் ஸ்ட்ராப் காட்டினீங்க. பட் சில பேருக்கு வந்துட்டு இது உறுத்துற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல அந்த பீட் ஒர்க் வச்செல்லாம் ஸ்ட்ராப் இருக்கு, அதெல்லாம் இங்க அவைலபிள் இருக்கா? இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இதுல கலர்ஸும் நமக்கு இது அவைலபிள், ஒயிட், பிளாக் அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு இங்கேயுமே இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இதுல சைசஸ்லாம் இருக்கா? இதெல்லாம் அட்ஜஸ்டபிள். இதுல பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மெஜாரிட்டி ஆஃப் நிறைய இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் கூட ஈஸியா கிடைச்சிடும். சிலருக்கு வந்து சீக்கிரமே இந்த ஸ்ட்ராப்ஸ் போயிடும். அவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க எனக்கு ஸ்ட்ராப் மட்டும் தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தனியாவே வச்சிருக்கீங்க. ஆமா, சோ இதுவுமே 30 rupees தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ பேக்லெஸ் டாப்பா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு நிப்பிள் பேடு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இங்க அவைலபிள் இருக்கு. இது பேக்லெஸ் என்னன்னா இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கவர் ஆகும். நிப்பிள் ஷோவும் இதுல இருக்காது, சிலிகான் தான். ஸோ ஓகே ஓகே, ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும்? இது ஆக்சுவலி இது ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான், நல்லாவே சப்போர்ட்டா தான் இருக்கும். நம்ம ஸ்கின்னோட வந்து இது அட்டாச் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹூக் இருக்கு. ஆமா, நம்மளுக்கு நல்லா நம்ம செஸ்ட் வந்து கவர் பண்ணி காட்டும்.
சோ இதுல எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்காது, என்னன்னா இது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணுமா இல்ல இத ரீயூசபிளா? இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே வேணும்னா நீங்க க்ளூ இருந்துச்சுன்னா, ஸ்டே இருந்துச்சுன்னா ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா மேக்ஸிமம் ஒன் டைம் தான் பெட்டர். ஓகே அக்கா. இவங்கலாம் இது புஷ்அப். ஓகே, சேம் டீப் நெக்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. அந்த டைம் வந்து நம்மளால புஷ்அப் வந்து புஷ்அப் பேட் இருக்கிறது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னோட நல்லா ரைஸ் பண்ணி காட்டும். டீப் நெக்ல வந்து எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் பிராஸ்லாம் வந்துட்டு எந்த பெஸ்ட் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? டி வரைக்குமே யூஸ் பண்ணலாம். சைசஸ் இருக்கு இதுலயுமே. ஓ, இதுலயும் சைசஸ் இருக்கு. ஆமா. ஓகே, இதெல்லாமே ஒன் டைம் யூஸபிள் தானா? ஆமா, இது சேம். இதுவும் வந்து ஃப்ரண்ட் கவர் தான். பேக்லெஸ்க்கு யூஸ் பண்றதுதான். ஓகே, உங்களுக்கு நல்லா நீங்க ஃப்ரண்ட்ல வந்து டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ல. அதுலன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஹூக் தான். ஓ, இத நம்மளே புஷ் அப் மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஆமா, ஏத்த மாதிரி. இதுவுமே ஒன் டைம் யூஸ் பண்ண முடியுமா? ஆமா. நீங்க சொல்ற மாதிரி சில பேருக்கு வந்துட்டு ஹெவியா பேட் போட பிடிக்காது, பேடட் பிராஸ் யூஸ் பண்ண பிடிக்காது. பட் ஆனா தின்னான பிராஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நிப்பிள் தெரியும் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வேற இருக்கும். சோ அதுக்கு எதனா இருக்கா? இருக்கு. நம்ம கிட்ட நிப்பிள் கவர் ஷீட்டும் இருக்கு. எனக்கு லைட்டா தான் தெரியுது, அதுவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது நிப்பிள் கவர் ஷீட்ஸ். எனக்கு நல்லாவே தெரியுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிப்பிள் கவர். சோ இது வந்துட்டு அந்த நிப்பிள் இதுல மட்டும் ஒட்டிக்கணும். ஆமா, பிரேசியர்க்குள்ள ஒட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்க நிறைய டேப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது வந்து நம்ம ட்ரெஸ் மாடல் தகுந்த மாதிரி. நம்மளுக்கு மேல வந்து ஷோல்டர் வந்து தெரியக்கூடாது, பிரேசியரும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறப்போ இந்த டேப்ஸ் வச்சே நம்ம பிரேசியர் மாதிரி நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ரேப் பண்ணிக்கலாம். அதுல மோஸ்ட்லி அவங்க பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த மேல ஷோயிங் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஷேப்ல ரேப் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் நமக்கு இது மேல வந்து நம்ம ஹாஃப் ஷோல்டர் இந்த மாதிரி யூஸ் பண்றோம்னு சொன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்ல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். டீப் நெக்குக்கும் அதே மாதிரி. ஓகே, சோ இவங்களே வந்துட்டு எப்படிலாம் உங்களுக்கு டிசைன் வேணுமோ நம்ம எப்படிலாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களே வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸோடயே அது வரும்னு நினைக்கிறேன். டேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அது வந்துட்டு எதனா இச்சிங் ஆர் ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி எதனா சிலருக்கு வந்து அது மாதிரி வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டார்டிங்லே வந்து தெரியுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு செட் ஆகாது. ஆமா, சோ மத்தபடி இதெல்லாமே ஸ்கின் டெஸ்டட் தானே? ஆமா, இது வந்து நம்ம ட்ரெஸ் ஆபீஸ் ஒர்க்கிங் ஏரியாலாம் போவோம், நம்ம குனியும் நிமிரும், நம்ம கேமரா இருக்கிறது இதெல்லாம் கான்சியஸா இருக்க மாட்டோம். சுத்தி என்ன இருக்குன்னு ஒர்க்ல பிஸியா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது வந்து நாம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைப்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு எடுத்து அவங்க ஜஸ்ட் அவங்க ட்ரெஸ்ஸோட ஸ்டிக் பண்ணி ஸ்கின்னோட ஸ்டிக் பண்ணிட்டாவே போதும். ட்ரெஸ் விலகாது, அப்புறம் கீழே தொங்காது. ஓகே, இது ஒரு க்ளூ மாதிரி. சோ க்ளீவேஜ் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இது ஆக்சுவலி இன்விசிபிள் நினைக்கிறேன்ல? இன்விசிபிள் தான். உள்ள ஸ்கின் கலரோடயே மர்ஜ் ஆயிடும். பெருசா தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம ட்ரெஸ்க்குள்ள வச்சுதான் ஸ்டிக் பண்றதுனால வெளியில விசிபிளா வெளியே தெரியாது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம்க்கா? இது 45 தான். இது 45 rupees. இந்த பெஸ்ட் டேப் இது 240 rupees. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரா வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியா வாங்குறோம். ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சசரிஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸா இருக்கட்டும், டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் இந்த வந்துட்டு இந்த பீட்ஸ் ஒர்க் வச்சது, இதெல்லாம் வந்துட்டு இப்போ யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது எல்லா உமன்ஸும் பை பண்ணணும். நம்ம கிட்ட பீரியட் பேண்டேஜும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். மிட்ல அந்த ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்டெயின் மார்க்ஸ் வந்து வெளியே போகாம இருக்கும். உள்ளேயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ பயப்பட தேவையில்ல. இது வந்து டம்மி டக்கர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, பட் இவங்களுக்கு டம்மி முழுசா கவர் ஆகாது, ஹை வைஸ்ட் மாதிரி வரும். ஹாஃப் மிட்ல வந்து கவர் ஆகும். இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க பேட் வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்க த்ரோ பண்ணி. ஓகே, ஸோ இது வந்துட்டு கீழே வந்துட்டு நார்மல் பிக்கினி மாதிரி தான் இருக்கு. மேலே வந்துட்டு உங்களுக்கு ஷேப் வந்துட்டு நல்லா பிடிச்சி காட்டும். ரொம்பவே எலாஸ்டிக் அதிகமா இருக்கு. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.